ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து மைசூர் பேலஸ் ஃபுல்லாக விசிட் பண்ணிட்டோம். நான் உங்களுக்கு கூட அந்த விளாக் போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு அடுத்து இப்போ நாங்கள் ஹோட்டல் ரூமுக்கு போயிட்டு ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு அவ்வளோதான் நேராக ஊருக்கு கிளம்ப போகிறோம். ஸோ 2 நாள் அப்படிங்கிறதுனால எதுவுமே பார்க்க முடியல. திப்பு சுல்தான் பேலஸ் கூட போக முடியலை. ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் மைசூர் ரோடு. இப்போ நம்ம ஊர் ரோடெலாம் எவ்வளோ க்ரௌடாக இருக்கும், நிறைய கடைகள் இருக்கும், பஜாராக இருக்கும். ஆனால் மைசூரை பொறுத்த மட்டும் க்ரௌடே இல்லை. இந்த ரோடு வந்து மெயின் ஏரியான்னு சொல்கிறாங்க. அந்த மெயின் ஏரியாவுமே இப்படி தான் இருந்துச்சு. ஒரு கடை கூட அங்கங்கே இல்லை. இப்போ நாங்கள் நேராக ரூமுக்கு போயிட்டு ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு அடுத்து ஊருக்கு கிளம்பிடுவோம். போகிற வழியில் சப்போஸ் ஏதாச்சும் ஒரு திப்பு சுல்தான் பேலஸ் பார்க்கலான்னு நினச்சிட்ருக்கோம். பட் அதுக்கு டைம் இருக்குமான்னு தெரியல. ஏன்னா அந்த மைசூர் ஃபாரஸ்ட் இருக்குல்ல, அது கிட்டத்தட்ட அதை வந்து ஃபாரஸ்ட்டை தாண்டறதுக்கே ஒரு 2 to 3 மணி நேரம் ஆகும். 6 மணிக்கு மேலே வண்டி போக விட மாட்டாங்களாம். அதனால கொஞ்சம் இயர்லியாக கிளம்பிடணும்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டாக ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. நாங்கள் மைசூரில் ஸ்டே பண்ணது 4 ஸ்டார் ஹோட்டலில் தான். எம்ராக் லக்ஸ் இன்ஸ்டியூட்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் ஹோட்டல். ஆக்சுவலாக மைசூரில் வந்து 5 ஸ்டார் கிடையாது, 4 ஸ்டார் வரைக்கும் தான் இருக்குது. ஆனால் இதுவுமே நல்லா 5 ஸ்டார் ரேஞ்சில் செம்மையாக இருந்துச்சு. உங்களுக்கு ஆல்ரெடி நான் இந்த ரூமை பற்றி இந்த ஹோட்டல் பிளாக் நான் போட்டிருக்கேன். ஸோ மைசூர் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்டார் ரேஞ்சில் தங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த எம்ராக் லக்ஸ் இன்ஸ்டியூட்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஹோட்டல். எங்களுக்கு இந்த ஹோட்டல் சரௌண்டிங்ஸ் அட்மாஸ்பியர்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஆல்சோ நல்லா தான் இருந்துச்சு. அதே சமயம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் நமக்கு ஒரு ஸ்டார் ரேஞ்சில் ஒரு ஹோட்டலில் நம்ம ஸ்டே பண்ணணும்னு நினச்சா நீங்கள் இந்த எம்ராக் லக்ஸ் இன்ஸ்டியூட்டை வந்து தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் மைசூர் பேலஸ் பார்த்துட்டு ரூமுக்கு போயிட்டு ஃபுல்லாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெக்கேட் பண்ணிட்டோம். ஸோ என் ப்ரதர்ஸ் வந்து ரூமை வெக்கேட் பண்ணுறதுக்காக அவங்க மேனேஜர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கடுத்து இப்போ நம்ம வந்து நேராக ஊருக்கு போகிறோமா இல்லை திப்பு சுல்தான் பேலஸ் பார்க்க போகிறோமா அப்படின்னு தான் தெரியல. டைமை பொறுத்து தான். டைம் இருந்துச்சுன்னா போயிட்டு திப்பு சுல்தான் பேலஸை விசிட் பண்ணிவிட்டு போவோம். டைம் இல்லைன்னா நேராக வந்து புதுக்கோட்டை தான். ஸோ நாங்கள் ரூமை வெக்கேட் பண்ணிட்டு கேபுக்கு வந்தாச்சு. அடுத்து டைம் ஆயிடுச்சு, 1:30 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ நம்ம லஞ்சை ஃபினிஷ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இப்போ நேராக ஹோட்டலுக்கு போய்ட்டு லஞ்சை தான் ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஹோட்டல் A2B தான். மைசூரில் வந்து நாங்கள் ஃபுல்லாக சாப்பிட்டது ஹோட்டல் A2B தான், பியூர் வெஜிடேரியன். அதே மாதிரி நாங்கள் ஊட்டி போனப்போ ஃபுல்லாக A2B தான் சாப்பிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் அடுத்து வந்து என்னாச்சு அப்படின்னா, இப்போ திப்பு சுல்தான் பேலஸ்க்கெலாம் போக டைம் கிடையாது. எதுக்கு அப்படின்னா நம்ம அங்கே போனால் அங்கேயே ஒரு 3 மணி நேரம் போயிடும். நம்ம மைசூர் ஃபாரஸ்ட்டை தாண்டி ஊருக்கு போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிரும். ஏன்னா எங்களுக்கு வந்து புதுக்கோட்டை டு மைசூர் 12 to 13 ஹவர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து திப்பு சுல்தான் பேலஸ் ப்ரோக்ராமை வந்து கேன்சல் பண்ணிட்டோம். பஜாருக்கு போயிட்டு நம்ம பர்ச்சேஸ் முடிச்சுட்டு மைசூருக்கு போனதுக்கு அடையாளமாக சம்திங் ஏதாச்சும் வாங்கிட்டு பர்ச்சேஸ் முடிச்சுட்டு நம்ம நேராக ஊருக்கு போயிடுவோம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டோம். இப்போ எங்கே போகிறோன்னா மைசூரில் என்ன வாங்குறதுனே தெரியல. அங்கே அந்த பஜாரில் வந்து நிறைய ஸ்வீட் கடை இருந்துச்சு, நிறைய ஃப்ரூட்ஸ் கடை இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஃப்ரூட்ஸும் தான் நாங்கள் இங்கே வாங்கினது, மற்றபடி வேறு எதுவும் வாங்கலை. அங்கே மைசூர் பாக் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மைசூர் பாக்ஸ் வந்து வெரைட்டி டைப்ஸில் வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாத்துலேயும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் வாங்கினோம். அந்த பஜார் ஏரியா வந்து நல்லா க்ரௌடாக ரஷ்ஷாக இருந்துச்சு. மைசூர்லேயே இந்த இடம் மட்டும்தான் பஜார்னு நினைக்கிறேன். மற்ற இடம்லாம் வந்து க்ரௌடாகவே இல்லை, ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. ஒரு கடை எதுவுமே கிடையாது. இந்த பஜார் மட்டும் கொஞ்சம் நல்லா க்ரௌடாக இருந்துச்சு. நல்ல ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ், ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ் வகைகள், அப்புறம் வந்து ஸ்வீட்ஸ் ஸ்டால்ஸ் நிறைய இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்வீட்ஸு, பழங்கள், ஃப்ரூட்ஸு அப்புறம் அதெல்லாம் வாங்கினோம். பக்கத்துலேயே வந்து பூ மார்க்கெட் இருந்துச்சு, ஃப்ளவர். இந்த ரோஸ் வந்து இங்கே நிறைய சேல்ஸ் ஆச்சு. எனக்கு இந்த ரோஸ் நம்ம ஊரில் ஆக்சுவலாக இது நம்ம ஊரில் வந்து இது மல்லிகைப்பூ இருக்கிற மாதிரி அங்கே நிறைய ரோஸ் கார்டன், இங்கே பாருங்கள் நிறைய இந்த பூ கூட தான் இருந்துச்சு. இந்த ரோஸ் பூ கூட தான் நிறையா இருந்துச்சு. பார்க்கறதுக்கு பியூட்டிஃபுல்லாகவும் ஒண்டர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதே நம்ம வீடியோ எடுப்போம்னு சொல்லிட்டு அதே நான் ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டேன். இந்த பஜார் வந்து ஒரு லாங் பஜார் தான். எப்படியும் வந்து
ஒரு 2-3 கிலோமீட்டர் இப்படி வாக்கபில் ரொம்ப லாங்காக இருந்தது. நீ என்ன வாங்குறதுனே தெரியல. ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் இதுதான் இருந்துச்சு. மற்றபடி வேறு எதுவுமே ஒரு ஸ்பெசிஃபிக்காக எதுவுமே கிடையாது. இது வந்து சாம்பிராணி, மைசூர் சந்தனம் சாம்பிராணியாக இருந்தது. இது கொஞ்சம் வாங்கிக்கிட்டோம். அதாவது சந்தன ஸ்மெல் வரும், சாண்டல் ஸ்மெல் வரும் அப்படின்னு சொன்னாங்க. சாம்பிராணி இருக்குல்ல, அதில் சாண்டல் ஸ்மெல் வரும்னு சொன்னாங்க. ஸோ அது மாதிரி ஏதோ மைசூர் போனதுக்கு ஒரு அடையாளமாக ஏதோ கொஞ்சம் திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணோம். இந்த ரோஸ் தான் இங்கே ரோஸ் கடை தான் நிறைய இருந்துச்சு. எதுக்கு இந்த ரோஸ் சேல் பண்ணுறாங்கன்னு புரியல. பட் இந்த கடை நிறைய இருந்துச்சு. அதுவும் நிறைய பேர் வந்து நிறைய கிலோ கணக்கிலலாம் வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ சம்திங் அங்கே இதுக்கு யூஸ் ஆகும் போல், எதுக்குன்னு தெரியலை. வெஜிடபிள்ஸ் ஆல்சோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. சரி போனதுக்கு வெஜிடபிள்ஸ் வாங்குவோமேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் அங்கே வாங்கினோம். அதாவது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால ஸோ அது கொஞ்சம் வாங்கினோம். லெமன் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, நெல்லிக்காய் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, அதெல்லாம் வந்து வாங்கினோம். பார்க்கறதுக்கு அழகாகவும் இருந்துச்சு. சரி எப்படியும் நம்ம சமையலுக்கு தேவைதானே போடுவோம், வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு இதெல்லாம் வாங்கிக்கிட்டோம். நல்ல நெல்லிக்காய் நல்லா பெரிய பெரிய நெல்லிக்காவாக இருந்துச்சு. ஸோ இந்த கடையில் நெல்லிக்காவும் திராட்சையும் வாங்கிக்கிட்டோம். சரிவே எப்படி நமக்கு வந்து 13 ஹவர்ஸ் கிட்ட வந்து ட்ராவல் இருக்குது. ஸோ திராட்சை நல்லா புளிப்பாக நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், புளிப்பும் இனிப்பாகவும் இருக்கும். ட்ராவலில் சாப்பிட்டுட்டே போகலான்னு சொல்லிட்டு திராட்சை வாங்கினோம். நெல்லிக்காவும் வாங்கினோம். ஆம்லா நல்லா பார்க்க அழகாக இருந்துச்சு. சரி ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால அது கொஞ்சம் வாங்கினோம். இது செவ்வந்தி பூன்னு நினைக்கிறேன். இந்த பூ இருந்தது. இது ஆக்சுவலாக மாலை கட்டியும் கிடையாது. இது அப்படியே சும்மா ஒத்த பூவை விற்பாங்களா இல்லை கிலோ கணக்கில் விற்பாங்களான்னு தெரியல. பட் இதை அப்படியே வச்சு சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரின்னு எங்களுக்கு ஏதோ தேவைப்பட்ட பொருட்களை வாங்கிட்டு மைசூர் வந்தோம், சம்திங் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு ஷாப்பிங்கை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். சரி டைம் ஆயிடுச்சு, இருக்க நேரம் போனால் ஃபாரஸ்ட்டை நம்ம வந்து கடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கேபில் ஏறியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் மைசூர் ட்ரிப் அவ்வளோதான். இந்த விளாக் இதோட முடியுது. எங்கள் ட்ரிப்பும் இதோட முடியுது. இப்போ நேராக நாங்கள் வந்து ஊருக்கு தான் போகிறோம்.
எனிவே நாங்கள் அடுத்த ட்ரிப் இன்ஷால்லா போனோன்னா கண்டிப்பாக நான் அதை வ்ளாக் போடுறேன். இந்த மைசூர் ட்ரிப்பில் நான் போட்ட பிருந்தாவனம், மைசூர் பேலஸ் எல்லாத்தையும் பார்த்து கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்களுக்கு டைம் கிடைச்சா மைசூர் போயிட்டு வாங்க. மைசூர் வந்து பார்க்க வேண்டிய பிளேஸ் தான். நிறைய பேலஸ் இருக்குது. ஸோ மைசூர் பேலஸ், திப்பு சுல்தான் பேலஸ், லலிதா பேலஸ் அதெல்லாம் இருக்குது. நாங்கள் அதெல்லாம் பார்க்க மிஸ் பண்ணிட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு டைம் கிடைச்சா அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஸோ நாங்கள் வந்து இப்போ வந்தாச்சு, கிளம்பி ஊருக்கு போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட எங்களுக்கு 14 மணி நேரம் ஆச்சு நாங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு. அதாவது நாங்கள் மதியம் 3 மணிக்கு கிளம்பி நாங்கள் மறுநாள் ஏர்லி மார்னிங் 5 மணிக்கு தான் நாங்கள் புதுக்கோட்டைக்கு வந்து சேர்ந்தோம். ஸோ இந்த வீடியோவை முடிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை பை, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.